நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. அசி 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 மாவ சிவ. நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நாங்க யாருக்கும் தொந்தரவு பண்றதில்ல, ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்கள் மூலமாக எங்களுக்கு தொந்தரவு வந்துட்டு இருக்கு, எதிரிகள் உருவாயிட்டு இருக்கு, மறைமுகமான எதிரிகள் உருவாயிட்டே இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி விரட்டலாம், எப்படி அதுல இருந்து பாதுகாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. எதிரிகள் ஏன் உருவாகிறாங்க அப்படின்னா, நம்முடைய கிரகங்கள் சரியில்லை என்றாலும் கண்டிப்பாக எதிரிகள் உருவாவார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ராகுவோட இதுல ஒரு தேவையில்லாத கிரகங்கள், ஒரு சனி பகவான் சேர்ந்திருந்தால் எதிரி உருவாகுது. அல்லது ஒரு சந்திரனோட சூரியன், சந்திரனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் எதிரி உருவாகுது. அல்லது சில கர்மாக்கள் நம்மளை துரத்திட்டு வந்துட்டே இருக்கும், நல்லவர்களை சேர்த்த விடாது, கெட்டவர்களை சேர்த்தி அதுல ஒரு பிரச்சனை உருவாக்கும். ஒரு வியாபாரத்துல மறைமுகமான எதிரி, இந்த பொருள் சரியில்லை, அது தப்பான பொருள்னு ஒருத்தர் சொல்லி நம்மகிட்ட வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். நமக்கு ப்ரொமோஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதை யாராவது 2 பேர் 3 பேர் போய் சேர்ந்து தேவையில்லாத ஒரு கையூட்டு கொடுக்கப்பட்டு அதை அதுல சில தொந்தரவுகள் இருக்கலாம். இப்படி எதிரிகளை விரட்டுவதற்கு என்ன செய்யலாம்? வணக்கம் அவசிவா. வாஸ்து நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் சரோட டைரக்ட் சேலம் விசிட் கமிங் நவம்பர் 15, 2025 சாட்டர்டே அன்னைக்கு சேலம் ஹெட் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சாரை டைரெக்டாக மீட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கோ, உங்களோட வாஸ்து ரிலேட்டடான என்கொயரிஸாக இருக்கட்டும், நியூமராலஜி ரிலேட்டடான என்கொயரிஸ், கம்பெனி நேம் வெரிஃபிகேஷன், லோகோ டிசைனிங், குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணணும், இது மாதிரி டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா +919944 39027 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. மவசிவ். அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆய்வு. ஸோ எதிரிகளை விரட்டப்பட வேண்டும் என்றால் பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்கப்பட வேண்டும். என்னென்ன தெய்வங்கள்? காளிகாம்பாள், காளியம்மன், சீத்தல மாதா தேவி, வக்ரகாளி. ஸோ இது போன்று ரொம்ப ஆக்ரோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வங்களை வழிபட்டு இந்த எதிரிகளை நீங்க தான் பார்த்து விரட்டி அடிக்கணும். என்னோட வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகள் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அங்க போய் கும்பிட்டுட்டு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வச்சு கும்பிட்டு நம்ம பிசினஸ் பண்ற இடத்துலயும் வீட்லயும் ஒன்று வச்சுக்கணும். இப்படி பண்ணாலும் குறையும். அல்லது என் மனசுல நீங்க மாட்டிக்குது, அவர் செஞ்ச துரோகம், அந்த எதிரி செஞ்ச துரோகம் என் மனசை விட்டு நீங்கல, என்ன பண்றது அப்படின்னா, அந்த எதிரியோட பிக்சரை, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் இருக்கிற பிக்சரை நீங்க கற்பனையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணணும். போஸ்ட் கார்டு சைஸ்ல இருந்து A4 சைஸ் 1 மீட்டர், 2 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 500 மீட்டர் பெருசாகிற மாதிரி நீங்க அப்படியே ட்ரீம்ல கொண்டு போய் பெருசு பண்ணும். பெருசு பண்ணி அப்படியே அதை சின்னது பண்ணும், திரும்ப அகைன் பெருசு பண்ணும், அப்படியே சின்னது பண்ணும். இதை ஒரு நிமிடம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும். இது போன்ற தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நீங்க செய்யப்பட்டால் கண்டிப்பாக உங்க மெமரியிலிருந்து இந்த எதிரியோட செயல்கள், அந்த பிக்சர் அழிக்கப்படுகிறது. அந்த மெமரியில இருந்தாதான் திரும்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டாரு, அவரை அடிக்கலாமா, திட்டலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு இது போன்று சில நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே எதிரிகளை விரட்டி விடலாம். அது மட்டும் இல்லாமல் இறைவனிடத்தில், இறைவா நீ எனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாய், அந்த வேலையை செய்யற, அதுல சில வருமானங்கள் வருகிறது, உனக்கும் அதுக்கு செய்யற, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நானும் செலவு பண்ணிக்கிறேன், போறேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, எல்லா வேலைகளும் இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னு நினைச்சிட்டு, எந்த நல்லது கெட்டது வந்தா நீயே பார்த்துக்கணும், எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பேக் வர மாதிரி மைண்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இது போன்ற பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த எதிரிகளை விரட்ட முடியும். அப்படி பாருங்க. இன்னும் ரொம்ப நீங்க டீப்பா நினைச்சால், ஒரு பெரிய எதிரி அவர் செஞ்ச கொடுமைகள், போறது வர்றது எல்லாமே நம்மளால மறக்கவே முடியாது. சார் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சொன்ன பிராக்டிஸ, அவருடைய இமேஜ 1/2 மீட்டர், 1 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், ஒரு 500 மீட்டர் பெருசு பண்ணி இது பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் சின்ன ஒரு கடுகு சைஸ்ல கொண்டு போய் அப்படியே நெருப்புல போட்ட மாதிரி நினைச்சிட்டு இதோட போயிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கையை கழுவ வேண்டும். இதோட முடிஞ்சு வச்சு போ, இறைவன் உனக்கு இந்த செயலை செய்ய வச்சுட்டாரு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து விட்டால் கண்டிப்பாக எதிரிகள் ஓடி விடுவார்கள். இன்னும் நீங்க டீப்பா போனால் அந்த எதிரிய 500 மீட்டர் பெருசு பண்ணி அதுக்கப்புறம் கடுகு சைஸில் செஞ்சு அதை ஒரு பேப்பர்ல கட்டி கண்ணு முன்னாடி என்னன்னு கேட்டா அதை எரிச்சிட்டு, அந்த பேப்பரை எரிச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த எண்ணங்கள், நினைவுகள் வராது. அவர் உங்களை நினைப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கோம். நாங்க கொடுக்குற கருத்துக்கள் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க சேனல் நிறைய பாருங்க. ரைட்டா? பிடிச்சிருந்தா உங்க 10 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் பேசுவோம் அன்புடன். டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.